இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கான இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாதத்தின் கடைசி 25 நாட்கள் என்ன நடக்க போகுது, அதாவது ஆங்கில மாதம் படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள என்ன நிகழப்போகுது அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்தின் கடைசி 25 நாள் டிசம்பர் 15 நாட்களுக்குள் துலாம் ராசியினருக்கு என்னென்ன நன்மைகள் மற்றும் பாதகங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசியினருக்கான கார்த்திகை மாதத்தின் கடைசி 25 நாட்கள், அதாவது ஆங்கில மாதம் படி ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள என்ன நடக்க போகுது, நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் மற்றும் பாதகங்கள் நிகழப்போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேயர்களே, வாங்க நாம் இப்போ துலாம் ராசியினருக்கான கார்த்திகை மாதத்தின் கடைசி 25 நாட்கள், அதாவது டிசம்பர் 15க்குள்ள என்னென்ன நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான ராசிகளுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் ஜோதிட ரீதியாக கிடைக்கப்பெறது வழக்கம்தான். அந்த வகையில் முருகனுடைய அருளை பெற இந்த கார்த்திகை மாதம் துலாம் ராசியினருக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அண்ட் பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சுப பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்க தேவையற்ற விஷயங்களை ஈடுபடுவதை தவிர்த்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் இருப்பதும் நல்லது. பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் சாதக பலன் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சுய லாபம் காணும் வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீர்வுக்கு வரும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது உத்தமம். பொருளாதாரம் ஏற்றம் காணும். ஆரோக்கியம் படிப்படியாக சீராகி வரும். செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் சனி பார்வை இருந்திருக்கு. எனவே மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கிய தொல்லைகளும் அதிக விரயங்களும் ஏற்படும். கார்த்திகை 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சனியின் பார்வை இருக்கிறது. இந்த காலத்தில் மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல் வந்தாலும் அதை உடனடியாக மருத்துவ ஆலோசனை மூலம் நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனைகள் வரலாம். புதன் சுக்கிரன் யோகம் ஏற்படுவதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசாங்க ஆதரவு கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட சரிவுகளை அகற்ற எடுத்த புது முயற்சி கைகூடும். அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கமோ நடைபெற்று கொண்டிருக்கு. அஷ்டமத்து சனியில் பாதி பங்கு வலிமை பெற்றது அர்த்தாஷ்டம சனி. அவரோடு ராசிநாதன் சுக்கிரன் சேரும்போது விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும். வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் போன்றவை வரலாம். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க முடியாது. நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் ராகு, துலாம் ராசியில் செவ்வாய், புதன், விருட்சகத்தில் சூரியன், கேது, தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் குரு, சனி என கிரகங்கள் சஞ்சரிக்குது. கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சியை பார்க்கும்போது கார்த்திகை 4ஆம் தேதி புதன் விருட்சிக ராசிக்கு சென்று சூரியன் கேதுவுடன் இணைகிறாரு. குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் படி கும்ப ராசிக்கு செல்றாரு. கார்த்திகை 18ஆம் தேதி செவ்வாய் விருட்சிக ராசிக்கு சென்று சூரியனுடன் இணைந்து தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறாரு. 22ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்றாரு. புதன் 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்றாரு. இந்த கிரகங்களின் மாற்றம் பார்வைகள் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியினருக்கு நீச்ச நிலையில பயணித்த சூரியன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தலைமை பதவி தேடி வரும். செய்யும் வேலைகளில் வருமானம் அதிகமாக கிடைக்கும். உங்கள் ராசியில பயணிக்கும் செவ்வாய் மீது சனி பகவானின் பார்வை கிடைக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. விவசாயம் விருத்தியாகும். பழைய வீட்டை வாங்குவீங்க. அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீடு இடமாற்றம் ஏற்படும். வேலை விஷயங்கள விழிப்புணர்வு அவசியம். பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். முன்கோபத்தை குறைப்பது நல்லது. ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் கடனாக வாங்கி தர வேண்டாம். கையில் இருக்கும் பணத்தை சொந்த பந்தங்களுக்கு கடனாக தரவும் வேண்டாம். திரும்ப வர வாய்ப்பில்லை. ராகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்காரு. திடீர் யோகம் உண்டாகும். கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்கும்.
துலாம் ராசியினரே, இதுவரைக்கும் கார்த்திகை மாதத்தின் கடைசி 25 நாட்கள், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் பொது பலன்களை நாம் பார்த்தோம். இப்போ நட்சத்திரத்தின் அடிப்படையில் கார்த்திகை மாதத்தின் கடைசி 25 நாட்கள் டிசம்பர் 15ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது நட்சத்திரத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3-4ஆம் பாதம். எதுவும் வரட்டும் பார்க்கலாம் என்ற முரட்டு தைரியமுடைய சித்திரை நட்சத்திர நேயர்களே, இந்த மாதம் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சொன்ன சொல்லி காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் சமூகத்தில் தங்களின் மதிப்பு கூடும். எதிர்ப்பை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பர். வியாபார போட்டிகள் குறையும். பணியாளர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம். சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். வருமானம் கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். குடும்பத்தினர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படும். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவது நன்மை தரும். மூத்த சகோதரர் உடல் நலத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையினருக்கு திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். அரசியல் துறையினருக்கு தைரியம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும். கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். விளையாட்டிலும் ஆர்வமுடன் ஈடுபட்டு மகிழ்வர். உங்களுக்கான சந்திராஷ்டமம் நவம்பர் 18. அதிர்ஷ்ட நாள் நவம்பர் 29-30. உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானை வணங்க நன்மைகள் கிடைக்கும். துலாம் ராசியின் சுவாதி நட்சத்திரம். இந்த இக்கட்டான நிலையிலும் சமாளிக்கும் திறமை உடைய சுவாதி நட்சத்திர நேயர்களே, இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவதில் தாமதம் உண்டாகும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலைபளு ஏற்பட வாய்ப்புண்டு. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நன்மை அளிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனின் அக்கறை தேவை. பெண்கள் வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம். அண்டை வீட்டாரின் ஒத்துழைப்பு நிம்மதி அளிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் நாட்டம் ஏற்படும். நண்பர்களுடன் சேர்ந்து பயனுள்ள பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உங்களுக்கான சந்திராஷ்டமம் நவம்பர் 19. அதிர்ஷ்ட நாள் நவம்பர் 30, டிசம்பர் 1. பரிகாரம் நரசிம்மரை வணங்கி வர முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும். துலாம் ராசி விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். பார்வையிலேயே மற்றவர்களை பணிய வைக்கும் திறமை உடைய விசாக நட்சத்திர நேயர்களே, இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும். வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கவனமாக இருங்கள். பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியம். பணிச்சுமையால தனிமையாக இருக்க நினைப்பீங்க. தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் நடக்கும். ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது தாமதமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலானாலும் எதிர்பார்த்தபடி இருப்பது சிரமம்தான். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பதவி உயர்வு நிலுவையிலுள்ள பணம் வருவதில் தாமதம் உண்டாகலாம். குடும்பத்தில் ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பெண்கள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் தொண்டர்களின் வகையில் பணம் செலவழிக்க நேரிடும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும். பாடங்கள் படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கி ஆர்வமாக படிப்பீர்கள். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். உங்களுக்கான சந்திராஷ்டமம் நவம்பர் 20. அதிர்ஷ்ட நாள் டிசம்பர் 1, 2. உங்களுக்கான பரிகாரம் பிரத்யங்கரா தேவியை வணங்கி வர கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும்.
நேர்களே இன்னைக்கான இந்த பதிவில் துலாம் ராசினருக்கான கார்த்திகை மாதத்தின் கடைசி 25 நாட்கள், அதாவது ஆங்கில மாதம் படி டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன பலன்கள் பாதகங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல ஆன்மீக தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.